கொடிகள் எல்லாம். இந்த ஜாத்திரை சந்நிதியிலே துவங்குவதற்குரிய காரணம் எத்தனை ஆண்டுகளாக ஜாத்திரை செல்லும்? முதல் தடவை 6 மாவட்டங்களையும் தாண்டி நான் 5 ஆண்டு கதிர்காம பாத்த யாத்திரையில் இதோட 13 வருஷம் 787 கிலோமீட்டர் நடந்து 65. இங்க இருந்து எப்படி அமெரிக்கால இருந்து ஒரு சாமி வந்திருக்கு, அதை விட இந்தியால இருந்து 3 சாமியார் வந்திருக்குன்னு. பாத ஜாத்திரை கிட்டத்தட்ட அன்னளவா ஒரு 750 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே நடந்து செல்வார்கள். இலங்கையுடைய பல மாவட்டங்களை தாண்டி நடந்து செல்வார்கள். அதே போல இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் வரைக்கும் காடுகள் மேடுகள் மிருகங்களுடைய ஆபத்துகளையும் தாண்டி இந்த பக்தர்கள் எப்படி நடந்து செல்கின்றார்கள், இதனுடைய வரலாற்று பின்னணிகள் என்ன, எவ்வளவு தூரம் நடந்து செல்கின்றார்கள், எங்கே எல்லாம் தங்க போகின்றார்கள், ஆண்கள் பெண்கள் அனைவருடைய நேர்காணலையும் எடுத்திருக்கிற இந்த காணொலியில் உண்மையிலேயே எல்லோருமே வயது போனவர்கள், இளைஞர்கள் ஒரு சில பேர் தான். உண்மையிலேயே இப்படியான ஒரு நிகழ்வுகள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் எப்படி இடம்பெறுகின்றான் இந்த காணொலி யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க, முதல்ல பகிருங்க. ஓம் முருகா சரணம். இப்பொழுது இந்த பாத யாத்திரை புறப்பட்டு விட்டது. இது எங்கே இருந்து ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்க போகின்றோம். அதுபோல இது தொடர்பாக ஒரு சில பேரோட நாங்கள் இந்த காணொலியில் உரையாட போகிறோம். உண்மையிலேயே பாருங்க, நிலம் சரியா போய் சுடுது, வெறுங்காலோட ஐயா சூடு தண்ணியா வெறுங்காலோட நடந்து செல்கின்றார்கள். சட்டியா நிலம் இப்போ சுடுவது. உண்மையிலேயே ஒரு சில பக்தர்கள் தூர செல்கின்ற ஒரு சில பக்தர்கள் பாதணிகளை அணிந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் வயது போனவர்கள். அதை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். இது மட்டுமில்லை, பல 1000 கிலோமீட்டர்கள் நடந்து செல்ல போகிறார்கள். 55 நாட்கள் ஆகுமாம் இவர்கள் கதிர்காம கந்தனை நோக்கி நடந்து செல்ல பல மாவட்டங்களை கடந்து செல்ல போகின்றார்கள். ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன். சரி வாங்க நேரடியாக எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். இப்பொழுது எல்லோரும் அந்த நடை பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். சந்நிதி கோயிலில் இருந்து அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல 1000 கிலோமீட்டர்கள் வெறுங்காலாலே பக்தியோட நடந்து செல்வார்கள். பாத யாத்திரை சந்நிதி கோயிலிருந்து புறப்பட்டு சந்நிதியான ஆசிரமத்தில் பக்தர்கள் காலை உணவை உண்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாத யாத்திரை செல்வதற்கு முதல் சந்நிதியான ஆசிரமத்தில் இடம்பெறுகின்ற அந்த பூஜையை, முதலாவது பூஜையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். இந்த யாத்திரை தொடர்பாக சரியான புள்ளி விவரத்தோட தகவல்களை வழங்குகின்ற இந்த அண்ணா, இவர் பல காணொலிகளுக்கு என்னுடைய தளத்திலே வருவார், பல தளங்களையும் இவர் பார்த்துருப்பேன். இந்த யாத்திரை சந்நிதியிலே துவங்குவதற்குரிய காரணம் என்ன? சில்வச்சன்னதியானுக்கும் கதிர்காம கந்தனுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முதலாக சில்வச்சன்னதியிலே இருந்து புண்ணியனாராக இருக்கக்கூடிய கதிர்காமருக்கு முருகப்பெருமான் அருள்ஞானத்தை கொடுத்த தலம் சில்வச்சன்னதி. கனவிலே தோன்றி கதிர்காமத்தில் ஒரு பூசை நடக்கிறது, மாய்கட்டி மௌன பூசை இடம்பெறுகிறது, அங்கே நீ பார்த்தருள வேண்டும் என்று வெட்டினார். அதனாலே அந்த நாளிலே இருந்து அற்புதமான இந்த பாத யாத்திரையை முதலாக கதிர்காமர் ஆரம்பித்து வைத்தார். எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் பாத யாத்திரை சந்நிதி கோயிலிருந்து கதிர்காமம் வரைக்கும் செல்கின்றார்கள்?
கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 200-250 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கதிர்காமர் எப்போது இந்த மண்ணிலே அவதரித்தாரோ அந்த காலத்திலே இருந்து இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலம் அந்த யாத்திரை தடைப்பட்டிருந்தது. இந்த கால நேர சூழ்நிலை காரணமாக, நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இருந்த போதும் யாத்திரையை கைவிட்டு விடவில்லை. மட்டக்களப்பிலே இருந்து சிவாச்சாமி என்று ஒரு சுவாமி ஒரு கிட்டத்தட்ட 6 பேரோடு யாத்திரை செய்தார். அதே போல ஜேர்மனி சுவாமி, அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் அவரோடு பேர்ந்து பிறகு பச்சை வேட்டி சுவாமி என்று சொல்லுவார்கள், அவரோடு அந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையிலே இந்த யாத்திரை ஒரு சிறிது காலம் ஒரு தளம்பல் இருந்தது. ஆனாலும் சிவாச்சாமி மட்டக்களப்பிலே இருந்து வந்து ஒரு படித்த மேதை என்று சொல்லலாம், நல்ல ஆங்கில அறிவு இருக்கவரிடம். அவர் நல்ல அறிவு, மும்மொழியும் தேர்ந்தவர். வல்வெட்டித்துறை போலீசாரோடு கொண்டு போலீஸ் பாதுகாப்போடு இந்த யாத்திரை ஆரம்பமானது. குறிப்பாக சொல்ல போனால் கிழக்கு மாகாணத்தில் இருப்பவர்கள், திருகோணமலை மட்டக்களப்பை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் அந்த யாத்திரையை கைவிட்டதில்லை. அதன் பின்னர் தான் எங்களுடைய இந்த அம்பாறையில் இருக்கிற வேல் சுவாமி என்று சொல்லக்கூடிய மகேஸ்வரன் சுவாமி பேந்து வேலை தாங்கினார். அதன் பின்னர் பேந்து அப்படியே வந்து இப்போது வேல் சுவாமி ஏயாசாமி அந்த வேலை தாங்கி இந்த யாத்திரை இனிதே நடக்கிறது. 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் எத்தனை பேர் சந்நிதி கோயிலிருந்து வழிகிடுகின்றார்? சன்னதியானிலே இருந்து கிட்டத்தட்ட சன்னதியானில் இருந்து 200-250 அடியவர்கள் இந்த பாத யாத்திரையாக இந்த செல்வச்சன்னதியிலே இருந்து இந்த பாத யாத்திரை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் ஆனந்தமாக புறப்பட்டிருக்கிறான். மப்பும் மந்தாரமுமாக வானம் காட்சி கொடுக்கிறது. பார்த்தீர்களா, இது ஒரு அற்புதம் அல்லவா? மப்பும் மந்தாரமுமாக வானம் காட்சி கொடுக்க வெற்றி வடிவேலன், செல்வச்சன்னதி வடிவேலன், ஆற்றங்கரை வடிவேலன் ஆறுமுகனாக புறப்பட்டிருக்கிறான். 250க்கும் மேற்பட்ட அடியவர்கள் அங்கே பாத யாத்திரையாக புறப்படுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது செல்வச்சன்னதியான் எங்களுடைய முருகேச சுவாமி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு முருகேச சுவாமி அவர்கள் நிறுவி மோகன் சுவாமி குருவு சீடனாக அந்த உபதேசம் செய்கின்ற அந்த வரலாறு இன்றைக்கும் செல்வச்சன்னதியில் இருக்கிறது. இப்போது மோகன் சுவாமி அவர்கள் அந்த வேலை அவர்களுடைய கரங்களிலே அங்கே கொடுக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். பாத யாத்திரை பாருங்க, செல்லுகின்ற அந்த பக்தர்கள் முருகனை வழிபடுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி செல்லுகின்ற வழியெல்லாம் ஆலயங்களிலே அவர்கள் தரிசிப்பார்கள். பாத யாத்திரை செல்வர்களுக்கு தட்சணை கொடுத்து இப்பொழுது வழி அனுப்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு பொழுது, ஆடி பாடி ஆனந்தமாய் முருகனை அங்கே அடியவர்கள் வரவேற்கிற காட்சி. வேல் 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 வெற்றி வேல் என்று அந்த வேல் நாமத்தை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அரோகரா செல்வச்சன்னதியானுடைய வெற்றி வேல், அப்பப்பா என்ன ஒரு வேல், தகதக என்று அந்த மின்னொளிக்கு மின்னுகிற வேலோடு பாருங்கள் அடியவர்கள் எப்படி ஆடிப்பாடி. இதுதான் ஆனந்தம். இதைவிட இந்த உலகத்தில் ஆனந்தம் எதுவும் இல்லை. எத்தனை கிலோமீட்டர் செல்வார்கள்? எத்தனை மாவட்டங்களுக்கு செல்வார்கள்? கிட்டத்தட்ட 787 கிலோமீட்டர் நடந்து பாத யாத்திரை செல்வார்கள். தொண்டைமனாரினுடைய வேலை தாங்கி வேல் சுவாமி, எங்களுடைய ஏயா வேல் சுவாமி அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து முருகா முருகா என்று ஓதுவார் முன்னே வருகிற கந்தவடி வேலனை எண்ணி வெள்ளிவடி வேலனை கையிலே தாங்கி செல்லுகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். இந்த காட்சி இந்த நானிலத்திலே கண்டுகொள்ளுகிற காட்சி அல்ல, இது பூலோக காட்சி. இன்றைக்கு பூலோகத்திலே இந்த விண்ணுலகத்திலே இருந்து தமிழுக்கு தலைவனாக விளங்குகிற முருகன் வந்து அந்த அருளை காட்டுவது போல ஆடிப்பாடி வருகிற காட்சி. 3 மாகாணங்களையும் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களையும் தாண்டி இந்த பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது. இப்போது அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். அழகான ஒரு தருணம்.
அற்புதமான ஒரு தருணம். செல்வ சன்னதி வேல் எங்களுடைய மோகன் ஆச்சிரம சுவாமி சன்னதியான் ஆச்சிரமன் சுவாமியிலே ஆலயத்திலே இருந்து பல இசைக்கருவிகள் பாருங்கள், எத்தனை தாளவாத்தியங்கள் முழங்க வேல் புறப்படுகிறது. ஆற்றங்கரையான் வேல் ஆறுதலை தருகிற அற்புத வேல் புறப்பட்டிருக்கிறது. நந்தி கொடிகள் எங்கும் ஆர்ப்பரிக்க பூலோகத்தில் உள்ள மாந்தர்கள் எல்லாம் புனிதமாய் தொழுகிற அற்புத வேல் ஆற்றங்கரை வேல் புறப்பட்டிருக்கிறது. வேலாவா, வேல் உண்டு வினை இல்லை அல்லவா, மயில் உண்டு பயம் இல்லை. முருகா, இங்கே பாருங்கள், ஒரு சுவாமி எத்தனை வேல்களை தாங்கி அவருடைய சுமை, நான் நினைக்கிறேன் அந்த வேலனுடைய சுமையையும் தாங்கி அந்த வேல் ஆடி பாடி வருகிறது. இது செல்வ சன்னதியானுடைய வேல் அல்லவா. எங்கும் காவி நிற உடை அணிந்திருக்கிறார்கள். சன்னியாசி கோலம் கொண்டு செல்வ சன்னதியான் வாசலிலே இருந்து இதுதான் ஆடிப்பாடி ஆனந்தமான இறையருள். அடியவர்களே, இவர்களுக்கு எத்தனை அற்புதம் நிகழ்ந்து கொள்ளும், அது சொல்ல முடியாத அற்புதம் அல்லவா. கிட்டத்தட்ட 787 கிலோமீட்டர் நடக்க போகிறார்கள். இது எண்ணறிய ஒரு அற்புதமான திருக்கோலமாக செல்வச்சன்னதியானுடைய திருவாசலிலே இருந்து ஆரம்பமாகும் யாத்திரை அல்லவா. முருகா, எங்கள் குறை தீர்க்கும் கந்தவடி வேலா, 6 படை வீடு இருக்க செல்வ சன்னதியிலே 7வது படையாக வந்து அமர்ந்த வடிவேலன் அல்லவா. அன்னதான கந்தனன்று உலகம் வியந்து போற்றுகிற அற்புத கந்தனாம் தொண்டைமனாறு பதியிலே இன்று அன்னதான கந்தன் புறப்பட்டிருக்கிறான். சனி கோயிலுக்கு முன்னால் இருக்க சன்னியான் ஆசிரமம். இந்த ஆசிரமம் பற்றி தெரியாதவர்கள் இல்லை. வருடம் 365 நாட்களும் இந்த ஆசிரமத்தில் அன்னதானம் வழங்குவார்கள். அப்படி ஒரு சிறப்புமிக்க ஆசிரமத்தில் பூஜைகள் இடம்பெற்று இங்கே இருந்து எப்படி வெளியிட போகிறது என்று சொல்லி உங்களுக்கு நான் வந்து காட்டப் போகிறேன். செல்வ சன்னதியான் புறப்பட்டிருக்கிறான். என்ன அலங்காரமாக அற்புதமாக வெள்ளிவேல் வருகிறது, ஞானவேல் வருகிறது, ஆற்றங்கரை வேல் வருகிறது, ஆறுமுகன் வேல் வருகிறது. ஜெயா வேல் சுவாமி கையிலே வேல் தாங்கி மோகன் சுவாமி அவர்கள் வழி அனுப்பி வைக்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வை கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே இருந்துதான் செல்வச்சன்னதியானுடைய வேல் புறப்படுவது. இந்த அரச மரத்தடியிலே இருந்துதான். இந்த அரச மரத்துக்கும் செல்வச்சன்னதியானுக்கு நீண்ட தொடர்பு. இங்கே நீங்கள் பார்க்கின்ற அரச மரம், இங்கே செல்வச்சன்னதியானுடைய சூழலிலே இருக்கிற அரச மரம், இந்த அரச மரத்திலே இருந்துதான் செல்வச்சன்னதியானுடைய வேல் விடுவது ஒரு மரபு இருக்கிறது. இந்த அரச மரத்தையும் பார்க்கிறீர்கள், செல்வச்சன்னதியான் சன்னிதானத்தையும் பார்க்கக்கூடிய வகையிலே அற்புதமாக இப்போது வேல் புறப்படுகிறது. எங்களுடைய செல்வச்சன்னதியானுடைய ஆறுமுகனுடைய வேல் எங்களுடைய அற்புதமான வேலாக செல்வச்சன்னதி ஜெயா வேல் சுவாமி அவர்களுடைய கையிலே தாங்கிய வேல். அற்புதமாக அவர் ஜெயாவேல் சுவாமி ஆனந்த கண்ணீர் வடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். மெய்யுருகி அவர் ஆனந்த கண்ணீர் வடிக்க செல்வச்சன்னதியானுடைய வேல் அரோகராம் அற்புதமாக வேல் பயணிக்கிறது. இந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் இன்றைய தினம் பார்க்கின்ற பெரும்பேறு எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. ஐயா வணக்கம், உங்களுடைய பெயர்? கணேசன். எத்தனை ஆண்டுகளாக செல்றீங்க? 8 வருஷம். 8 வருஷம். உங்களோட வயது? 61. வணக்கம், உங்களுடைய பெயர்? எத்தனை ஆண்டுகளாக செல்கின்றீர்கள்? ஃபர்ஸ்ட் டைம் தான். எனக்கு 49 வயசு. முதல் தடவை போகிறேன். வணக்கம், உங்களுடைய பேர்? எத்தனை ஆண்டுகளாக செல்கின்றீர்கள்? என் பேர் லவன். நான் இது ஒரு 2வது வருஷம். எத்தனை வயது? 29 வயது. எந்த யாழ்ப்பாணமா? பிராம்பரி பண்டத்திற்கு யாழ்ப்பாணம். இப்படியே நாங்கள் ஒருத்தராக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா, உங்களோட பேர்? மயில்வானம் சந்திரசேகரம். எத்தனை ஆண்டுகளாக ஜாத்திரை செல்கின்றீர்கள்? இதான முதல் தடவையாக பயணம் செய்கிறேன். உங்களோட ஊர் எது? மாவட்டபுரம் மாவட்டம். உங்களோட வயது? வயது 70. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணீர் வடித்து வழி அனுப்பியிருந்தார்கள், அழுதிருந்தார்கள். பல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தருணம் இது. இந்த பாத யாத்திரை இதுவரை பார்க்காத ஒரு பாத யாத்திரை. நான் வந்து முதல் முறையாக வந்து நான் இதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஐயா, எத்தனை ஆண்டுகளாக ஜாத்திரை செல்கின்றீர்கள்? 3 பேர். உங்களுடைய வயது எத்தனை ஐயா? எனக்கு 77. உங்களோட ஊர் எது ஐயா? வினவில். இப்படி பல பேர் ஜாத்திரை செல்கின்றார்கள்.
நாங்கள் அம்மா இருக்கு. கொளுத்தும் வெயிலிலும் கந்தவடிவேலனை எண்ணி அடியவர்கள் செல்லுகிற அற்புதமான காட்சியை தொண்டைமனாரிலே பார்க்கிறோம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பேர் என்னம்மா? பத்மாவதி. எத்தனை ஆண்டுகளாக யாத்திரை செல்கின்றீர்கள்? நான் 5 ஆண்டு செய்துட்டேன். உங்களோட வயது எத்தனை அம்மா? எனக்கு 69. என்ன 60. இல்ல ஒரு அம்மா நிற்கிறா. ஏழையும் பணக்காரர்களையும் ஒன்றாக பார்க்கிற வெற்றிவடி வேலன் அல்லவா செல்வச்சன்னதி முருகன். ஆனந்தமயமான இந்த செல்வச்சன்னதி யானை இந்த நல்ல நாளிலே கண்டு துதிக்கிறோம் என்றால் முருகவேள் அற்புதமாக அந்த திருக்கோல காட்சிகளை எல்லாம் கண்ணினாலே கண்டுகொள்ளுகிறோம். வணக்கம், உங்களுடைய பெயர்? வினோதினி. உங்களுடைய ஊர் எது அம்மா? ஏழாள் மயிலங்காடு. எத்தனை ஆண்டுகளாக யாத்திரை செல்கின்றீர்கள்? நான் போன வருஷம் தான் போயிருக்கிறேன். ஒரு வருஷம். வணக்கம் அம்மா, எத்தனை ஆண்டுகளாக யாத்திரை செல்கின்றீர்கள்? இதுதான் முதல் வருஷம். உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 53 வயசு. 53 வயசுல. நன்றி. ஸோ ஏராளமான அம்மாக்கள் வந்து இருக்கின்றார்கள். மெய்யினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் முருகவேளை வேண்டுவார்க்கு ஒரு குறைவும் இல்லை. முருகா முருகா என்று வேண்ட அங்கே பாருங்கள், பாதணிகளின்றி என்ன ஒரு ஆடிப்பாடி, என்ன ஒரு ஆனந்தம். அங்கே பாதரட்சை இன்றி முருகவேளை வேண்டி செல்லுகிறார்கள். அம்மா வணக்கம், உங்களுடைய பேர் என்னம்மா? கனகம்மா. எத்தனை ஆண்டுகளாக யாத்திரை செல்கிறீர்கள்? நாங்கள் இதோட 4வது வருஷம். 16 வருஷம் எங்களோட ஊரில் இருந்து செய்கிறேன். உங்களோட ஊர் எதும்மா? மட்டக்களப்பு பாரியம்பதி. மட்டக்களப்புலேருந்து இங்கே வந்துருக்கீங்க? உங்களோட வயது எத்தனையம்மா? 54. 54 வயதில் ஒரு யாத்திரை செல்கிறீங்க. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் அம்மா, உங்களோட பேர் என்னம்மா? புண்ணியவதி. உங்களோட வயது எத்தனை? 65. எவ்வளவு ஆண்டுகளாக இந்த யாத்திரை செல்கின்றீர்கள்? நான் சென்னை யாத்திரை இதோட 13 வருஷம். எத்தனை வயதில் துவங்கியிருப்பீங்க? நான் 13 வருஷம் பாருங்களேன் தம்பி. 2011 அங்கே விருகல்லேருந்து போனேன். 2012 இங்கேருந்து துவங்கியிருக்கேன். உங்களோட ஊர் எது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலேருந்து வந்துக்கிறீங்க? கன்னியா சுடுதண்ணிக்கினார் அங்கே. வீதிகளில் இருக்கிற இப்படியான கோயில்களில் வந்து வணங்கி செல்வார்கள். பாருங்கள், எல்லோரும் வந்து கையில் வந்து கொடிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். வேல், அதுபோல் இதுதான் வந்து முக்கியமான வேல். இந்த வேலை கொண்டு அங்கே கொண்டு செல்வார்கள். அந்த வேல் தான் இது. எல்லோரும் அந்த வேலை வந்து வணங்கி செல்வார்கள். நாங்களும் வேலை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வணங்கி செல்வோம். ஐயா எனக்கு நன்றி. ஸோ இந்த வேலை வந்து அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். இதுதான் அந்த முக்கியமான வேல். சமூக வலைதளங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். அருமையான இந்த யாத்திரை இப்பொழுது புனிதமாக ஆரம்பமாகிறது. ஒரு அம்மா இருக்கு. அம்மா, நீங்களும் யாத்திரை செல்கின்றீர்களா? ஆமாம். எத்தனை ஆண்டுகளாக செல்கின்றீர்கள்? 11 ஆண்டுகளாக நான் எனக்கு பாத யாத்திரை. எத்தனை வயதம்மா உங்களுக்கு? எனக்கு வயசு 65. 11 ஆண்டுகள். எனக்கு சொந்த இடம் காரணராகிய சிவபூமியிலே இருந்து 54ஆம் ஆண்டு எனது பாத யாத்திரை முருகனுடையது அணிக்கிரகத்தின் மூலம் தொடர்ந்து அதே போல் எனக்கு மலையிலேயும் கொரோனா பிரச்சனை இருந்தவர்கள் சில அற்புதங்கள் பெருமானி தன் கையால் அளிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அருளையும் எம்பெருமான் சார்பில் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த பாத யாத்திரைகள் நான் சிறும் சிறப்பும் போல எம்பெருமானை நோக்கி பிரார்த்திக்கின்றேன். நன்றி அம்மா. இதில் வந்து நிறைய அம்மா இருக்கணும். ஒரு சில பேரை தான் நான் கேட்டிருந்தேன். எல்லோருமே பாருங்கோ யாத்திரை பல ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் சுவாமியார், நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த யாத்திரை செல்கின்றீர்கள்? பஞ்சாட்சரம்னு சொல்லிக்க காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம் 5 தடவை. 5 தடவை இந்த அடியனுக்கு கிடைச்ச பெரிய ஒரு கொடை அமிர்தம். உங்களோட ஊர் எதையா? வேல் ஒதுங்கின இடம் வேலனை. 5 வருஷமாக யாத்திரை வந்து சென்று கொண்டிருக்கிறாரு. வணக்கம் ஐயா, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக யாத்திரை செல்லுங்க? நான் இந்த வருஷம் முதல்ல யாத்திரை முருகன் அழைச்சிருக்கேன். நன்றி. வணக்கம் ஐயா, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக யாத்திரை செல்லுங்க? இதுதான் முதல் தரம். உங்களோட ஊர் ஐயா? நான் வந்து உங்களோட வயது? 54 வயசு. எல்லோருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வயதுகள் வந்து கூடவாக இருக்கிறது.
வணக்கம். நான் ஒரு வீரச்சோலை பிள்ளையார் ஆலயத்தில் ஒரு பூசகராகவும் அறிவிப்பாளராகவும் இருக்கின்றேன். எத்தனை வருடமாக நீங்கள்? நான் ஒரு 8-9 வருஷமாக 8 வரையாக போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு முதல் மகேஸ்வரன் ஐயாவோட ஸ்டார்ட் ஆனான். அவரை வழியாளியாக வந்து இப்போ இந்த போய் ஜெயாசாமி அவரோட சிறப்பாக போய் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு குறையும் குற்றமும் இல்லை. நாங்கள் நினைச்ச வரங்கள் கிடைச்சி கொண்டு வருது. இன்னும் இந்த அடியவர்களுக்கு முருகன் அருட்காட்சி கிடைக்கணும். அவர்களும் எங்களை மாதிரி இந்த யாத்திரை வர வேண்டும். அவர்களும் இந்த நாங்கள் போகைக்கெல்லாம் எங்களுக்கு இந்த அழைப்பு கிடைக்க என்று கவலைப்படுகிறார்கள். நிச்சயமாக அவர்களும் அடுத்த வருஷம் பெறணும். இந்த வருஷம் கொஞ்சம் கனவர் வந்திருக்கிற சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர்? பிரபா கந்தசாமி ஐயா. எத்தனை வருஷமாக இந்த பாத யாத்திரை செல்கின்றீர்கள்? இது ஆக 4வது வருஷம். ஓ, 4வது வருஷம். இதை நீங்கள் கடினமாக உணர்கிறீர்கள்? இந்த பாத யாத்திரையில் ஏதாவது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்? ஒன்றுமே இல்லையே. அது உங்களுடைய வயது எத்தனை? 53 வயதில் ஒரு கடினமான ஒரு பாத யாத்திரை இல்லை என்று சொல்கிறீங்களா? அவ்வளோ முருகனுடைய அருள். கடினம் இல்லை, நிச்சயமாக கடினம் இல்லை. கோயிலுடைய திருவிழாக்கள் இல்லை. கிழக்கூர் பக்கம் ஒரு இடம் திருவிழா இல்லை. அதிகமாக இஞ்சாறு முதல்ல பக்கம் 10ஆப்படையிலே இல்லை. அப்படியாக நிலையில் இந்த நீங்கள் யாத்திரை விடுகிறீர்கள். ஒவ்வொரு இடங்களில் எந்தெந்த இடங்களில் அமைவா ஏதோ எல்லாருமே ஒத்து போய் அந்தந்த இடங்களில் முடிக்கணும். அவன் திணக்கக்கூடாது. போன முறையும் எனக்கு சொன்னவங்க, ஐயா 2-3 பேர் ஐயா வராங்க, நாங்கள் என்னென்னு சமைச்சு கொடுக்குறோன்னு. நீங்கள் யாத்திரை போகிறோம், குடும்பமான யாத்திரை எண்ணத்தை போங்க. நான் பெருசு நீ பெருசுன்றா உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவர் பெருசு இவர் பெருசு அடுத்தாள் பெருசு எண்ணம் இருக்கும். ஒரு ஆளுக்கு கீழே ஏதோ ஒன்று இல்லை பிடிக்கலையோ ஒரு சட்டம் போடாமல் போயிட்டு வாங்க. அதை விட்டுட்டு நான் பெருசு நான் பெரியன்ற ரீதியில் ஒரு தரம் கைக்கூடாது. நாங்கள் எந்த நேற்று இல்லை. அதாவது பத்திக்கு பிறகு கொஞ்சம் காலம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ரீசாமி சொல்லி சிவாசாமி சொல்லி இப்போ இருக்கிறேன். அவரோட 5-6 பேரோட மட்டக்கள் பேருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த பேச்சாமி அவைவி எல்லாம் வந்தது. இவர் நாங்கள் யாத்திரைன்னு சொல்லி நான் அது இல்லை. அதுக்கு பிறகு தான் இந்த சிவாசாமி என்ற ஆள் வந்து 5-6 பேர் மட்டக்கள் பேருந்து வந்து அப்போ புலிஸ்காரோட போனது. இங்கேருந்து அறிவிச்சு இவரோட புலிஸ்காரன் வந்து 15 இங்கேருந்து போய் அச்சுவேலியில் விட்டு அச்சுவேலியில் இருந்து புலிஸ்காரன் கூட்டி வந்து சாவச்சேரியில் விட்டு சாவச்சேரி புலிஸ்காரன் அங்கே ஆனவர் அப்படி போனார்கள். அப்போ இப்போ எல்லாம் கணவர் வந்துடலாம். எல்லாம் நான் பெருது நீ பெருதுன்ற கதையில் தான் இருக்கணும். நாங்கள் இந்த வயதுலேருந்தே இந்த யாத்திரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புனிதமான யாத்திரை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த முறை கொஞ்சம் கடுமையாக இருக்கும். நீங்கள் வடிக்கட்டாச்சம்னு ஒரு சிந்தனை இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நாளும் இவங்க எங்கே போய் சாப்பிட்றாங்க என்ன செய்கிறாங்கன்ற சிந்தனை தான் எனக்கு இருக்குது. அது சன்னையாக எனக்கு ஒப்பேற்றுவான், அது தெரியும். நானும் அடிக்கடி வந்து பார்ப்போம். அதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து செய்வோம். என்ன ஓமா நான் வந்து கொண்டு இருப்பேன். விளையாட்டான அலுவல் இல்லை. நீங்கள் நினைக்க மாதிரி யாத்திரைன்னுட்டு இதுலேருந்து வலிக்கிட்டும் போனவன் இருக்கக்கூடாது. புனிதமான யாத்திரை. அதோட இந்த முறை கொஞ்சம் இருக்குந்தான். இப்போவே அங்கே மட்டக்கிழமை நடிக்கிறான். ஐயா என்ன மாதிரி செய்யும் தம்பிலேருந்து அவன் கணையன் எல்லாம் பாய் நான் பாருங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். என்ன அவ்வளோ நெருக்கடி இருக்கு பாருங்க. என்ன அவன் போகிறான் போய்க்காரன்னு உங்களுக்கு நினைக்கக்கூடாது. என்ன ஐயா அவர் 60 பேர் வந்தால் 60 பேர் நாளைக்கு நான் ஊருக்கு போய் இங்கே சென்றது. முதல்ல திருவிழா நடக்கும், ஒவ்வொரு நாள் நடக்கும். என்ன ஒன்று நான் சொல்றேன் பிள்ளை இருக்கா இப்போ வேணும் வெளியில் போய் குழப்பினியும் சரி அது செய்வோம். அப்போ அந்த ரீதியில் ஒரு விதமான சித்தங்கள் தான் நீங்கள் போய் வரணும்னு சொன்னீங்க. இது கூட நீங்கள் நினைக்கலாம் கதிர்காமத்தால் எனக்கு தந்த ஆர்வசாமி. இந்த ஆர்வசாமி கதிர்காமத்தில் நான் போய் நிற்க பூதம் முடிஞ்சு கப்பலாக ஒன்று வந்து என்னிட்ட கொண்டு வந்து அந்த ஆர்வசாமி இந்த ஆர்வசாமி அப்படி. அதனால நீங்கள் போகிறீங்கள் ஒரு விதமான குழப்பம் என்ன போனால் சரி நாங்கள் நாளைக்கும் நான் எங்கேயாவது நிற்கிற இடத்துல நான் சந்திப்பேன். இல்லாட்டி இங்கே டெலிஃபோன் காய்ச்சாவது நானும் தொடங்கள் செய்வேன். ஆனால் நீங்கள் போகிற நீங்கள் பயபக்தியோட போனால் ஆண்டவர் இன்னும் எனக்கு தான் செய்வார். ஓகே, இப்போ யாத்திரையெல்லாம் வலிக்கிட்டார்கள். இனி அடுத்தடுத்த கட்டமாக இங்கே போக போகிறீங்களா ஐயா? இப்போ இன்றைக்கு நீர்வேலி சிவன் கோயில், அதுக்கப்புறம் சுட்டிபுரம் அம்மன் படுக்கை, அடுத்த நாள் படுக்கை ஆசப்பிள்ளை ஏத்தம், அடுத்த நாள் உசன் அம்மன் கோயில், அடுத்த நாள் ஹரியா பரந்தன் அம்மன், அப்புறம் நெத்தலியாறு, அடுத்த வள்ளிபுரம், அடுத்த புதுக்குடியிருப்பு சென்று பட்டுவாள் அம்மன், பட்டுவாள் வந்து 10ஆம் தேதி பெட்டாப்பள்ளி அம்மனில் படுத்திருப்போம். இப்போ 84 சாமிமார் ஓம் சாமி 84 சாமிமார் நடமா போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து 40 சாமியார் பழைய சாமியார், 5 வரியம், 14 வருஷம், 13 வருஷம், 10 வரிய சாமியார், 7 வரிய சாமியார். இந்த முறை 40 கன்னி சாமிமார் வரணும்.
எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழு சாமியாரும் கேட்டவரம் முருகன்கிட்ட கிடைக்கும். சன்னதியான கதுகாமல் உண்டு. அது சில பேருக்கு தெரியல. சாமிமாருக்கு இந்த பாக்கியம் சில பேருக்கு கிடைக்கிறதும் இல்லை. அது சில பேர் நக்கலாகவும் நையாண்டியாகவும் இந்த பாயாத்திரையை பார்க்குனேன். பசுவில் அப்படி இப்படின்ட்டுலாம் வசதி இதுவள் வருது. இதில் 70 வயது அம்மா வந்து பசுலுக்கா வரமாட்டான். தன் பிள்ளையா தன் மகளுக்கா இன்னொரு குறைபாடு நேர்த்தியல் அந்த பக்கத்தை தான் பார்த்து வருது. இந்த உங்களோட குடும்பங்கள்லையோ எல்லாம் தெய்வம் தான். ஆனால் அந்த கதுகாம பாத யாத்திரைன்றது புதுமான ஒரு பாத யாத்திரை. இது எத்தனையோ இப்போ இன்றைக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு சாமி வந்திருக்கு, பெட்டிக் சாமின்ற கூட்டாளி. அதை விட இந்தியாவிலேருந்து 3 சாமியார் வந்திருக்குண்ணே. நான் நாடு கடந்து இந்த யாத்திரைக்கு வரணுன்னா ஒரு பலன் இல்லாமல் இந்த யாத்திரையோ வெளியே இருந்து பார்க்குறாங்க. இது ஒரு நக்கல் இதெல்லாம் தெரிகிறது. இந்த மக்களை தயவு செய்து சொல்கிறேன், எந்த ஒரு அடியாரும் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த பாத யாத்திரையை செய்யவில்லை. தேவையாளர் இந்தங்கட மதங்களை இதுவரையோ கொச்சிப்படுத்துகிற வேலையோ இந்த இதுவரை இன்றையிலிருந்து நிறுத்தி கொள்ளுங்க. நன்றி. நன்றி. உங்களை சந்திச்சது சந்தோஷம். 55 நாட்கள் 54 குழந்தைக்கு 18ஆம் தேதி போகும். 55 நாளை அப்புறம் உங்களை ஐயா எத்தனை வருஷமா சொல்றீங்க ஐயா? நாங்கள் சாதாரணமாக இந்த பாத யாத்திரை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே துவங்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து நாங்கள் நிரந்தரமாக போகிறது வயது வந்ததுக்கும் பிற்பாடு இப்போ எனக்கு 86 வயது. இந்த 86 வயதுக்கு வந்து இந்த பாத யாத்திரம்னு சொன்னால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இது. எந்த ஒரு இதுவுமே எனக்கு சாப்பாடு தண்ணி வண்ணி கூட எனக்கு தேவைப்படாது. இந்த 5 மாதம் வந்துடுச்சு சொன்னால் அப்படியான ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் நான் மானிப்பாயில் தான் நான் தங்கி இருக்கேன். அதாவது சைவ கோயிலில் நான் ஒரு சேர்ச்சில் இருக்கேன். அங்கே இருந்துக்கிட்டு நான் சிரட்டை இயலாது இதை சரி பண்ணி அழகான இதுகளை செய்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். மரதடி பிள்ளையாரில் தான் நான் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலர் வந்து என்னை தேடி வருவாங்க. என்னுடைய பேர் வந்து ஆர் ராமஜெயம். கிட்டத்தட்ட நீங்கள் 80 வயசு 86 வயசு. 86 வயசுல பாருங்க பாத யாத்திரை நடந்து சாதாரணமாக ஒரு சின்ன கடைக்கு நடந்து போங்கனாலே இப்போ இருக்கிற சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் நடந்து போக மாட்டாங்க. 86 வயதில் ஒரு பாத யாத்திரை செல்றாங்க. அதாவது நான் வந்து பெரிய ஒரு குடும்பத்தில் உள்ள ஆள். என்னோட குடும்பத்தை நான் இழந்துட்டேன். என் மனைவியும் இறந்து போயிட்டாங்க. ஒரு 5 வருஷமா வாழ்ந்தோம். எனக்கு 2 பெண் பிள்ளை, அழகான பெண் பிள்ளைங்க. அவங்க ஒரு 2 பிள்ளையும் நல்லா படித்து எல்லாம் முன்னேற்றமாக நல்லா இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை வந்து இந்த ஹட்டன் பகுதியில் தான் இருக்கிறாங்க. அவள் பேருக்கு ராமஜெயம் கிருஷ்ணாதேவி. மற்ற பிள்ளை வந்து அமெரிக்காவில் இருக்கிறா. அவள் ராமஜெயம் ஷர்மிளாதேவி மூத்த மக. 2வது மக இங்கே தான் இருக்கா. அவள் கல்யாணம் கட்டியிருக்கார். போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் என்னோட மருமகன். நான் அதிகமாக அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கேன். அப்போ என்னோட சொந்தக்காரவங்களை தேடி இன்னும் போகிறது வந்து இந்த கோயில் குளம் தான். இப்படி பல கதைகளோட இங்க பார்த்த அந்த பக்தர்கள் சென்று கொண்டிருக்காங்க. இப்படி பல நேர்த்தி கடன்கள், பல கதைகள் அவர்களுக்குள்ள மனசுக்குள்ள பல கதைகள் இருக்கிறது. எல்லாத்தையும் கேட்க முடியாது. சந்திச்சிருக்கிறேன் நான். இப்படி தான் பல பேர் பல விதமாக நடக்கிறாங்க. அது நமக்கு தேவைப்படாது. ஆனால் அவங்க தானே தன்னா திருந்தணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரியா அவங்களா திருந்தணும். நாங்கள் திருத்தக்கூடிய வயது இல்லை. இந்த யாத்திரை ஊடாக நீங்கள் சொல்ல வர செய்தி ஒருக்கா சொல்லி விடுங்க. இந்த யாத்திரையில் வந்து இந்த யாத்திரைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப புனிதமான ஒரு யாத்திரை. இந்த பயம் பக்தியோடு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு சிலர் என்னைய கூட பேசுவாங்க. அதனால நான் அவங்களுக்கு புத்திமதி நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் செய்கிறத நீங்களே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு புரிஞ்சு கொள்வீங்க நீங்கள் செய்த தப்பு தவறுகள் எல்லாம். அதான் மேலே ஒருத்தன் பார்த்து கொண்டே தான் இருக்கான். ஆனால் இதுலேயும் பல தப்புகள் நடக்குது. இவங்களை எங்களுக்கு திருத்த முடியாது. அதுதான் நான் ஒரு வார்த்தை நான் சொன்னேன். என்னன்னு கேட்டால், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நன்றி ஐயா. இந்த பாத யாத்திரை 9:05 ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து சந்நிதியான ஆச்சிரமத்தை நோக்கி அருகில் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு பிறகு 10:30 பயணம் ஆரம்பித்திருக்கிறது. ஓகே, இப்படி அவர்கள் பயணிப்பார்கள். வீதியில் பார்க்குறார்கள் எல்லோரும் இவர்களை உபசரித்து இந்த வீதிகள் கொஞ்சம் சுடுவது, நீரை ஊற்றுங்க, இவர்களோட பேசுங்க, கதைங்க. உண்மையிலேயே ஒரு அருமையான தருணம். ஓகே, நன்றி ஐயா. உங்களை சந்திச்சது சந்தோஷம். ஓம் நமச்சிவாய். ஓம் முருகா. மக்களை அடுத்த காலோட உங்களை சந்திக்கும் என்றும் உங்கள் அன்பான விது.